தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பரமன்குறிச்சி அடுத்த சீருடையார்புரத்தில் ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பத்தை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மின்கம்பத்தின் உட்கம்பிகள் வெளியே தெரிந்த நிலையில் உள்ளது. இதனால் மின்கம்பம் எந்த நேரத்தில் உடைந்து விழுந்து உயிர் சேதம் ஏற்பட்டு விடுமோ என பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் மின்சார ஊழியர்கள் அலட்சியமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அத்துடன் களத்தில் தாங்களே இறங்கியுள்ள பொதுமக்கள் ஆபத்தான நிலையில் இருக்கும் மின்கம்பத்தை கம்பிகளால் கட்டி வைத்துள்ளனர். அதிகாரிகள் உடனடியாக கம்பத்தை சரி செய்யவில்லை என்றால் போராட்டம் நடத்தப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பேசிய அவர், மத்திய அரசு RSS கொள்கைகளுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று எச்சரித்தார். மேலும் தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் முத்தரசன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மணல் சரிந்து தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள விஜய கரிசல் குளத்தைச் சேர்ந்தவர் பிள்ளையார் மற்றும் அவரது மகன் மாரியப்பன். இவர்கள் இருவரும் வைப்பாறு ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மணல் சரிந்து விழுந்ததில் இருவரும் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெம்பக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூரில் தேசிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி சிறிது தூரம் சென்று திரும்ப சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாத்தூரில் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் நாகலட்சுமி தலைமையில் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் பதாகைகள் ஏந்தி மேளதாளத்துடன் ஊர்வலமாக சென்றனர். சுமார் 200 மீட்டர் தூரம் வரை நடைபெற்ற பேரணி சிறிது நேரத்தில் முடிக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வீரமணி, எங்களது நிகழ்ச்சிகளில் பேரணி இல்லை, இருப்பினும் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பேரணி நடத்தப்பட்டது என்றும் கொடுக்கப்பட்ட பணம் நிகழ்ச்சி நடத்த போதுமானதாக இல்லை என்றும் தெரிவித்தார். இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏமாற்றத்துடன் சென்றனர். முசிறி அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள சிட்டிலரை கைகாட்டி என்ற பகுதியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வெங்கடன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த சின்ன தம்பி என்பவர் முசிறி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தேனி அருகே கள்ளக்காதலியை கிணற்றில் தள்ளி கொலை செய்த கள்ளக்காதலனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள தேவரத்தை பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ரதிமாலா என்பவருக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த சாந்தகுமார் கடந்த 2014ஆம் ஆண்டு ரதிமாலாவை கிணற்றில் தள்ளி கொலை செய்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பளித்த மகிழா நீதிமன்ற நீதிபதி கள்ளக்காதலன் சாந்தகுமாருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மதுரை மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து திருச்சி மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களின் சான்றிதழ்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்ற மாணவர் உதித் சூர்யா நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தது தெரியவந்தது. தற்போது அவர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வரை விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆள்மாறாட்டம் சம்பவத்தை தொடர்ந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மதுரை மருத்துவக் கல்லூரியில் நடப்பாண்டில் சேர்ந்த மாணவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி ஏற்கனவே நடைபெற்றது. இந்நிலையில் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி இன்று நடைபெற்று வருகிறது. அனைத்து மாணவர்களின் படிப்பு சான்றிதழ்கள், புகைப்படம், உடல் தகுதி பரிசோதனை போன்றவற்றை சரிபார்க்கப்பட்டு வருகிறது.
திருப்பூரில் 4 வயது சிறுமியிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட இளைஞரை மரத்தில் கட்டி வைத்து அடித்து உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தஞ்சாவூரை சேர்ந்த கந்தசாமி என்பவர் திருப்பூரில் பனியன் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஆசை வார்த்தை கூறி இந்த பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமியை அவர் தொடர்ந்து பாலியல் வன்முறை செய்துள்ளார். இதனை அறிந்த அந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கந்தசாமியை மரத்தில் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கந்தசாமியை பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். வெங்காயத்தின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வீட்டு சமையலுக்கு மிக முக்கிய உணவுப் பொருளாக இருப்பது வெங்காயம். இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் பகுதியில்தான் அதிக அளவில் வெங்காயம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நாசிக்கில் உள்ள லசல்கான் என்ற இடத்தில் மிகப்பெரிய வெங்காய சந்தை உள்ளது. இந்த சந்தையில் விற்கப்படும் வெங்காயம் நாடு முழுவதற்கும் கொண்டு செல்லப்பட்டு சில்லறை வர்த்தகமாக விற்கப்படுகிறது. வெங்காயத்தின் சராசரி விலையாக ஒரு கிலோவிற்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக திடீரென உச்சத்திற்கு சென்று கிலோவிற்கு 50 ரூபாயிலிருந்து 55 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் வடமாநிலங்களில் பெய்த கடும் மழைதான் காரணம் என்றும், பல இடங்களில் தண்ணீர் தேங்கி வெங்காயம் அழுகிவிட்டதாகவும், அறுவடை செய்த வெங்காயத்தையும் உரிய முறையில் சேமித்து வைக்க முடியாததும் காரணம் என வெங்காய விற்பனையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போதைய பருவகால வெங்காய விவசாயமும் முடியும் நிலையில் உள்ளது எனவும், அடுத்ததாக காரி பருவம் வெங்காயம் உற்பத்தியாகி வர வேண்டும் எனவும், அவை அறுவடை செய்து வருவதற்கு இன்னும் சில வாரங்கள் ஆகும் எனவும், அதுவரை வெங்காயம் விலை தொடர்ந்து அதிகரித்து வர வாய்ப்பு இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று நாசிக் சந்தையில் கடந்த மாதம் நாள் ஒன்றுக்கு 15,000 குவிண்டால் வெங்காயம் விற்பனைக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் 10,000 12,000 குவிண்டால் விற்பனைக்கு வந்தது. இந்நிலையில் நேற்று மிகவும் குறைந்த அளவாக 7,000 குவிண்டால் தான் வந்துள்ளது. இன்னும் ஒரு மாதத்திற்குள் வெங்காயம் விற்பனைக்கு வரும் அளவு குறைவாகவே இருக்கும் எனவும், அதன் பிறகு தென் மாநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள வெங்காயம் அறுவடைக்கு வந்துவிடுவதால் ஒரு மாதத்திற்கு பிறகே வெங்காயம் விற்பனை குறைய வாய்ப்புள்ளதாகவும் வெங்காய மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னையில் கோயம்பேடு சந்தையில் 50 வெங்காய லாரிகள் வரவேண்டிய நிலையில் தற்பொழுது 25 லாரிகள் மட்டுமே வருவதால் மேலும் விலை உயரக்கூடும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியா பொருளாதாரத்தில் கடும் சரிவை சந்தித்து வருகிறது. இதனை சமாளிக்க வரிகளை உயர்த்துவது, அரசு மற்றும் பொதுத்துறைகளில் ஆட்கள் குறைப்பது, கட்டண வசூல் என பல முனைகளில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தாலும் அனைத்தும் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பையே ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் வெங்காய விலை ஏற்றத்தால் நிச்சயம் இந்தியா மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே வெங்காய விலை உயர்வால் இல்லத்தரசிகள் கலக்கம் அடைந்துள்ளனர். அடுத்த மாதம் தீபாவளி வரும் நிலையில் விலையேற்றம் இருப்பதால் வெங்காயத்தின் விலையை நினைத்தாலே கண்ணீர் வருவதாக பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி.